வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம லலிதா ஜுவல்லரியில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஸ்கீம் பற்றி பார்க்க போகிறோம். லலிதா ஜுவல்லரியில் நம்மளுக்கு ப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி ஸ்கீம், ஜுவல்லரி ப்ரீ புக்கிங் ஆர் எக்ஸ்சேஞ்ச் ஸ்கீம், தனவந்தனம் ஸ்கீம்னு 3 விதமான ஸ்கீம் இருக்குது. ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி ஸ்கீமை பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஜுவல்லரி ப்ரீ புக்கிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஸ்கீமை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு மினிமம் அமௌண்ட்டாக வந்து நம்ம வந்து 10,000 பே பண்ணணும். இது வந்து ஒரு ஒன் டைம் பேமெண்ட். நம்ம 10,000லேருந்து எவ்வளோ வேணாலும் நம்ம பே பண்ணிக்கலாம். இது வந்து மந்த்லி நம்ம பே பண்ணணுங்கிற ஆப்ஷன் இல்லை. இது வந்து இப்போ உங்கள் கையில் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் இருக்குன்னா ஒரு டைமில் அட் அ டைமில் பல்காக வந்து போய் பே பண்ணுற மாதிரி மினிமம் வந்து 10,000லேருந்து பே பண்ணலாம். அதே மாதிரி இல்லைனா கோல்டு வச்சு பே பண்ணலாம். அதாவது உங்கள்கிட்ட ஓல்டு கோல்டு இருக்குது அப்படின்னா இன்னைக்கு நிலமையில் அதனோட வெயிட் எவ்வளோ கிராம்ஸோ அதையும் எடுத்துப்பாங்க. அதே இதுக்கு நிகராக வந்து நம்ம மெச்சூர் ஆனதுக்கப்புறம் வந்து கோல்டு நம்ம எடுத்துக்கலாம். அந்த கோல்டு ப்ராசஸில் வந்து 0.5% மெல்டிங் அண்ட் பியூரிஃபையிங் சார்ஜுக்காக 0.5% நம்மளுக்கு பிடிப்பாங்க. இதோட டியூரேஷன் எவ்வளோனா எல்லாத்த மாதிரி 11 months தான். இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, கோல்டு நகையாக நம்ம எடுக்கிற பட்சத்தில் 100% வந்து வேஸ்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இதே டைமண்ட் நகையாக எடுக்கும்போது 50% வேஸ்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு கேரட்டுக்கு 1000 rupees வந்து லெஸ் பண்ணுறாங்க. இதில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணுன்னா, ஜிஎஸ்டி அண்ட் அடிஷ்னல் சார்ஜஸ் நம்ம தான் பே பண்ணிக்கணும். இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, மற்ற ஜுவல்லரியில் இல்லாதது லலிதா ஜுவல்லரியில் இருக்கிற பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இன்கேஸ் நம்ம 11 monthsக்கு அப்புறம் பே பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வேஸ்டேஜ் டிஸ்கவுண்ட் வந்து 5% வரைக்கும் கொடுக்குறாங்க. அதாவது இப்போ வந்து நம்ம எடுக்கிற நகை வந்து ஒரு 12% வந்து வேஸ்டேஜ் டிஸ்கவுண்ட் போடுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதில் 5% 5th month நம்ம எடுக்கிறோன்னா 5% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அப்போ மிச்சம் இருக்கிற 7% வேஸ்டேஜ் டிஸ்கவுண்ட் மட்டும் நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் 6 monthsக்கு அப்புறம் எடுக்கிறோன்னா 6% கொடுக்குறாங்க. 7 monthஸில் எடுக்கிறோன்னா 7% வந்து வேஸ்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 8 months எடுக்கிறோன்னா 8%, 9 monthsனால் 9% அண்ட் 10 monthsனால் 10% வந்து வேஸ்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 11 monthஸில் நம்ம எடுக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு நோ வேஸ்டேஜஸ். இப்போ நம்ம எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கோமோ அந்த அமௌண்ட்டுக்கான நம்ம கோல்டை நம்ம இப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் 11 monthsக்கு அப்புறம். அப்படி இல்லையா நம்ம கோல்டு வச்சுருக்கோம் அப்படின்னா, ஓல்டு கோல்டு வந்து ஒரு 8 கிராம் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த 8 கிராமுக்கான நகையை வந்து புது நகையாக நம்ம வந்து மாற்றி எடுத்துக்கலாம்.